ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம புதினா செடி இன்னொன்று கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது. அது உள்ளே இருக்கிற சம்பங்கி செடியும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது. அதை நம்ம எடுத்து வேறு தொட்டியில் நடலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா அதிலே இருந்தாக்கா ரெண்டு செடி ஒன்றா வச்சுருந்தாக்கா சத்து சரியாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம தனித்தனியாக நடணும். வந்து முருங்கை மரம் வந்து மொத்தம் அந்த உயரமாக ஆயிட்டுக்குது. நம்ம வந்து இன்றைக்கி அந்த கீரையெல்லாம் ஒடிச்சிட்டு போனோம். வேறு நம்ம அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் இந்த இது கத்திரிக்காய் செடி நடுறத. தொட்டி காலி பண்ணி மழை தண்ணி அப்படியே தேங்கி இருந்தது. அது ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அதை நான் திருப்பினும் ஓட்டை பண்ணி நேற்று தான் நம்ம அந்த கத்திரிக்காய் செடி நட்டோம். மண் கலவையெல்லாம் புதுசாக போட்டு 2 கத்திரிக்காய் செடி நட்டு வச்சுருக்கிறேன். அந்த கத்திரிக்காய் செடியிலையும் இலையில வந்து பூச்சி வந்திருக்குது. அதுக்கு நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும். அது மேலே இந்த புளிச்ச மோர் தான் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எங்கே அந்த பூச்சி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. நம்ம எவ்வளோ தெளிக்கிறோம் தான், அது மேலே புளிச்ச மோர் தெளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், சோப்பு கரைசல்லாம் தெளிக்கிறோம், அப்போவோ அது போக மாட்டேங்குது அந்த பூச்சி. மல்லிகைப்பூ செடியில் வந்து கொஞ்சமாக தான் பூத்துருக்குது பூவு. நெல்லிக்காய் மரம் வந்து இந்த பக்கம் உயரமாக அப்படியே கீழே தொங்குது. அந்த கிளையெல்லாம் திரும்பியும் கட் பண்ணி விடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்குது. இந்த மிளகா செடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிளகா பூவெல்லாம் கீழே கொட்டுது. அது என்ன காரணம்னு தெரியல எனக்கு. பூ நிறைய பூ வச்சுருக்குது, ஆனால் மிளகா வைக்கல, பூவெல்லாம் கீழே கொட்டுது. அதுக்கு நம்ம புளிச்ச மோர் தான் தெளித்து விடணும் போல் இருக்குது. நான் அப்பப்போ தெளிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஆனாலும் அதில் என்ன எனக்கு காரணம் கண்டே பிடிக்க முடியல. ஜாதி மல்லி செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அதில் அரும்பு வந்துருக்குது. பூ பூத்துச்சுன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பாருங்கள். டெல்லி கனகாம்பரம் செடி வந்து நம்ம இதை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே நினச்சேன். ஆனால் இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ பூ பூத்துருக்குது. ஒரு ஒரு ரோஸ் பூத்துருக்குது. அந்த ரோஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து நாட்டு ரோஸு. அந்த பன்னீர் ரோஸ் செடி தான் அது காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு தான் வேறு செடி நடலாம் சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அது கட் பண்ணி நிறைய கட்டிங்ஸாக வச்சுருக்கிறேன் நான். சின்ன சின்ன இது பண்ணி டப்பாவுக்குள்ளே வச்சு செம்பருத்தி செடி உள்ளே வச்சுருக்கிறேன். அது ஒன்று அவங்களுக்கு துளுத்துச்சுனாக்கா நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் 5 கத்திரிக்காய் வச்சுருக்குது. நான் இந்த கத்திரிக்காய் செடியும் கட் பண்ணி விட்டுடலாம் சொல்லிட்டு பார்த்தேன். இலையெல்லாம் ஒன்று ஒன்று அப்படி மஞ்சளாகுது, பூச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இந்த சுற்றி மொத்த களையெல்லாம் கட் பண்ணி சின்னதாக பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா அதில் 5 கத்திரிக்காய் வச்சுருக்குது. சரி, இது முடிஞ்சிட்டு பிறகு பார்க்கலாம், இதை கட் பண்ணி விடலாமா என்ன பண்ணுறதுன்னு. நம்ம வேப்பம் எண்ணெய் கூட நம்ம தெளித்து பார்க்குறோம், ஆனாலும் இந்த பூச்சி வந்து போகவே மாட்டேங்குது. ஆரஞ்சு கலர் கனகாம்பர செடி வந்து ஃபுல்லாக மூடிக்கிச்சு, அதில் வெயிலே படலை. நம்ம தொட்டி உள்ள வந்து சரியாக வெயில் படாத காரணத்தால் தான் இந்த பூச்சிங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சம்பங்கி செடியில் வந்து 3 கலையிலையுமே பூ பூத்துருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த தொட்டி சின்னதாக இருக்குது. இதை எடுத்து நம்ம ஒரு பெரிய பக்கெட்டில் நடணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா பெரிய பக்கெட்டில் நட்டால் தான் அதுக்கு தகுந்த சத்து கிடைக்கும். அப்போ தான் நிறைய பூ. நம்ம முன்னாடி ஒரே ஒரு கலையில் சம்பங்கி பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 50 பூ கிட்ட பூத்துச்சு அதில். இதுலேயும் நிறைய அரும்பு இருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அரளி செடியில் வந்து இன்றைக்கி பூ எதுவுமே பூக்கலை, ஆனால் 4-5 கலையில் அரும்பு வச்சுருக்குது. பார்க்கலாம், அது பூத்துச்சுனாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் இன்னுமே அரும்பு வரலை. அது என்னான்னு ஒன்றும் புரியல. சாமந்தி செடியும் இன்னும் அரும்பு வரலை. நம்ம அது மொத்தத்தையும் கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்டன் டேவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.